இது எல்லாமே நடக்கும்போது சவுக்கு சங்கர் வீடியோ கால் மூலியமா தான் பார்த்துட்டு இருக்காரு. இது எப்படி நடக்குது பாத்தீங்கன்னா, உன் வீட்டை எப்படி நாசப்படுத்துறோம் பாருன்னு அந்த மர்ம நபர்களே வீடியோ கால் போட்டு, அதுவும் அவங்க அம்மா போன் மூலியமாவே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறைக்கு உடனே போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு, எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. இவர் சொல்ற இன்னொரு கிளைம் என்னன்னா, இப்போ காவல்துறை நினைச்சிருந்தா எப்பயோ இதை தடுத்திருக்க முடியும். நானும் திருப்பி திருப்பி கால் பண்றேன், ஆனா காவல்துறை எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காவல்துறை வராங்க. அதுக்கப்புறம் உடனடியா வேற என்ன வழிங்க? நான் அம்மாவுக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க வண்டியில கல்ல விட்டு எரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்ட்டு. உடனடியாக நான் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். சார் பேட்ரோல் ஜீப் வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் கழித்து தான் பேட்ரோல் ஜீப் வந்தது. இதன் காரணமாகவும் எனக்கு இது காவல்துறையோட பின்னணி இந்த தாக்குதல்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. நார்மலா பாருங்க, போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ஒரு 2 பேட்ரோல் ரோந்து வாகனங்களாவது இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் 10 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. நான் இடத்த சொல்லிட்டேன், எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். அண்ட் அது ஒரு முக்கியமான இடம் தான், ரொம்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமெல்லாம் இல்லை. பேட்ரோல் ஜீப் வரதுக்கு 30-40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிடங்களாக காவல்துறை வந்த பிறகும் அங்கே கூடியிருந்தவர்களை அகற்றுவதற்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆயிட்டுன்றதை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் வரலாமான்னு கேட்டாலும் நீங்க வராதீங்க சார், நாங்கள் சொன்ன பிறகு வாங்கன்னு சொல்றாங்கன்னா காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து